السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي أنعم علينا بنعمة الإسلام وهدانا بنعمة الإيمان وفضل ديننا على سائر الأديان، والصلاة والسلام على محمد النبي الأدنان وعلى آله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل لكم الأرض ذلولا فامشوا في مناكبها وكلوا من رزقه وإليه النشور. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم لن تموت نفس حتى تستكمل رزقها فاتقوا الله وأجملوا في الطلب ولا يحملن أحدكم استبطاء الرزق أن يطلبه بمعصية الله فإن الله لا ينال ما عنده إلا بطاعته. رواه البيهقي أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் வல்ல நாயகன் அல்லாஹ்வுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் இவ்வுலகத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி வந்துதித்த என் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபா தாபீன்கள், கயாமத் நாள் வரைக்கும் மன்னர்களை பின்பற்றக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டிய இல்லமாம் அல்லாஹ்வின் மாளிகையிலே இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வனவாலுஹு எந்த விடயங்களை எடுத்து நடக்கும்படி சொல்லிருக்கிறானோ அந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும், எதனை வேணாம் விட்டுவிடுங்கள் இது உங்களுக்கு ஆகாது என்பதாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நம்மை தடுத்திருக்கின்றார்களோ கண்ணியமானவர்களே, அந்த விடயங்கள் நம்முடைய புத்திக்கு படாட்டியும் சரி முற்று முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வனவாலுஹு கோடான கோடி படைப்பினங்களை படைத்த ஹாலிக், படைத்தவன் என்ற சிஃபத்துக்கு என்ற வர்ணனைக்கு சொந்தக்காரனாக இருப்பதை போன்று அந்த படைப்பினங்களை ஆட்சி செய்யக்கூடியவன், அதிகாரம் செலுத்தக்கூடியவன் என்ற மாலிக் என்ற வர்ணனைக்கு, மாலிக் என்ற சிபத்துக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மாத்திரம் சொந்தக்காரனாக இருப்பதை போன்று படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்களினுடைய சகல தேவைகளையும் தனித்திருந்து பூர்த்தி செய்யக்கூடியவன், பூர்த்தி செய்து தரக்கூடியவன் என்ற ராசிக் ரஸாக் என்ற சிபத்துக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் சொந்தக்காரனாக இருக்கின்றான். படைப்பினங்களை படைத்தவன் எப்படியோ அந்த படைப்பினங்களை ஆட்சி செய்யக்கூடியவன், அதிகாரம் செலுத்தக்கூடியவன், பராமரிக்கக்கூடியவன், போஷிக்கக்கூடியவன், ஆதிக்கத்தில் தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடியவன் என்ற மாலிகுல் முலூக், அரசனுக்கெல்லாம் அரசன் என்ற அந்த வர்ணனைக்கு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொந்தக்காரனாக இருப்பதை போன்று கண்ணியமானவர்களே, அதே போன்று படைக்கப்பட்ட அத்துணை படைப்பினங்கள், அது மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், மலக்குகளாக இருக்கலாம், மிருக இனங்களாக இருக்கலாம், பறவைகளாக இருக்கலாம், அடுத்தது மீன் இனங்களாக இருக்கலாம், மனிதனுடைய கண்ணுக்கு தெரிப்படக்கூடிய படைப்பினங்கள், தெரிப்படாத படைப்பினங்கள், அசையக்கூடியது, அசையாதது என்று கண்ணியமானவர்களே, எந்த படைப்பினங்கள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அத்துணை படைப்பினங்களுக்கும் ஏற்படக்கூடிய அத்துணை தேவைகளையும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் தான் தனித்திருந்து பூர்த்தி செய்யக்கூடிய என்ற அந்த ரிஸ்க் ரஸாக் என்ற சிபத்துக்கும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அவன் ஒருவன் தான் சொந்தக்காரனாக இருக்கிறான். குர்ஆன்ல ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் இந்த தன்மையை பத்தி, இந்த சிபத்தை பத்தி பேசக்கூடிய நேரத்துல சொல்கிறான், வமா மின் தாபத்தின் ஃபில் அர்லி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியிலே படைக்கப்பட்ட எந்த படைப்பினங்களாக இருக்கலாம் அந்த படைப்பினங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய பொறுப்பு இது அல்லாஹுடைய பொறுப்பு என்பதாக
وَكَأَيٍّ مِّن دَابَّةٍ لَا تَحْمِلُ رِزْقَهَا اللَّهُ يَرْزُقُهَا وَإِيَّاكُمْ. நபியே நாயகமே, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான், பூமியின் மீது எந்த படைப்பினங்கள் எல்லாம் இருக்குகின்றதோ அந்த எந்த படைப்பும் தன்னுடைய ரிஸ்கை சுமந்து கொண்டு செல்வது கிடையாது. மாற்றமாக நபியே, அல்லாஹு யர்ஸுகுஹா வஇய்யாக்கும், அல்லாஹ் தான் உங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான், ஏனைய எல்லா படைப்பினங்களுக்கும் ரிஸ்க் அளிக்கிறான் என்பதாக ரிஸ்க்கு சொந்தக்காரவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, நபியே நாயகமே, நீங்களும் தொழுங்கள், உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழும்படி ஏவுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் நாம் எந்தவித தேவையையும் கேட்கவில்லை. நஹ்னு நர்ஸுகுக், நபியே நாயகமே, எல்லா தேவைகளையும் நாம் தான் பூர்த்தி செய்து தந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் தன்னுடைய ராஸிக் ரஸாக் என்ற வர்ணனையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். யாருக்கு நாடுகிறானோ விசாலமாக கொடுக்குகிறான், யாருக்கு நாடுகிறானோ அளவாக கொடுக்குகிறான். ரிஸ்க்கு சொந்தக்காரவன் அல்லாஹ். இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு ஸுல் குவத்தில் மதீன், நிச்சயமாக அல்லாஹ் தான் பலமானவன், சக்தி பெற்றவன், அத்தனை படைப்பினங்களுடைய அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் என்ற வர்ணனைக்கு சொந்தக்காரவன் என்று ஏராளமான ஆயத்துகளில் அல்லாஹ் இந்த ரஸாக் என்ற சிஃபத்தை பத்தி, ராஸிக் என்ற சிஃபத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்கள் அர்த்தம் தெரிந்தோ தெரியாமலேயோ இந்த ரிஸ்க் என்ற வார்த்தையை நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ரிஸ்குடைய விஸ்தீரணம் என்று சொல்லுவோம், ரிஸ்குடைய பரக்கத் என்று சொல்லுவோம், ரிஸ்குடைய அபிவிருத்தி என்று சொல்லுவோம். அர்த்தம் தெரிந்தோ அர்த்தம் தெரியாமலேயோ இந்த அரபு வார்த்தையை நாம் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நம்மில் சிலர்கள் இதனுடைய பூர்த்தியான அர்த்தத்தை விளங்காமல் சிலர் நினைக்கிறார்கள், ரிஸ்க் என்று சொல்வது வெறுமனே தொழிலோடு சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு அரபு வார்த்தை என்று, தொழிலோடு சம்பந்தப்பட்ட விடயங்களுக்கு மாத்திரம் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் நம்மில் சிலர்கள் ரிஸ்க் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது வெறுமனே சாப்பாட்டுடன் தொடர்பான ஒரு விஷயம், உணவோடு தொடர்பான ஒரு விஷயமாக இருக்கலாம் என்று உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதனை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் கண்ணியமானவர்களே, ரிஸ்க் என்று சொன்னதோடு அவர்களுக்கு ஞாபகம் வருவது பணம், பணத்தோடு தொடர்பான ஒரு வார்த்தை தான் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தை என்று இந்த அரபி வார்த்தைக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் உண்மையிலே ரிஸ்க் என்ற வார்த்தை குறுகிய அர்த்தத்தை கொண்ட ஒரு வார்த்தை அல்ல. உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும், உயிரோடு இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அந்த உயிரை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக வேண்டி எதன் பக்கமெல்லாம் தேவையாகுமோ, எதன் பக்கமெல்லாம் தேவையாகுமோ அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய, அத்தனை அர்த்தங்களையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் கண்ணியமானவர்களே ரிஸ்க் என்ற வார்த்தை. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து, இல்லை கண்ணியமானவர்களே, அந்த தாயினுடைய வயிற்றில் அந்த குழந்தை உருவாகியதிலிருந்து அந்த மனிதன் மௌத்தாகும் வரை, ஒரு மிருகம் பிறந்ததிலிருந்து, தாயினுடைய அந்த வயிற்றில் உருவாகியதிலிருந்து அந்த மிருகம் அதாவது இறக்கும் வரைக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்பினங்கள் படைக்கப்பட்டதிலிருந்து அந்த அத்தனை படைப்பினங்களும் அழியும் வரைக்கும் அதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குகின்றதோ அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய சுருக்கமான ஒரு வார்த்தை தான் ரிஸ்க் என்ற வார்த்தை. இந்த அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவன் என்பது தான் ராஸிக், ரஸாக் என்ற வார்த்தையினூடாக அர்த்தம் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சகல தேவைகளையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த ரிஸ்க் என்ற வார்த்தை. ஒரு கவிஞர் அழகாக சொல்லி காட்டுகிறார், நாம் நினைத்ததை போன்று ரிஸ்க் என்பது பணமாக, தொழிலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. ரிஸ்க் என்றால் என்ன கண்ணியமானவர்களே? அந்த கவிஞர் உணர்த்தி காட்டுகிறார், லைஸ ஷர்து ஐயகூன ரிஸ்கு மாலா அது யகூன ரிஸ்கு குலுகன் அவு ஜமாலா. அல்லாஹ் கொடுத்த பணம் மாத்திரம் அல்ல ரிஸ்க் என்பது, மாற்றமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒழுக்கம் இருக்கிறதே, நற்குணங்கள் இருக்கிறதே, நல்ல பண்புகள் இருக்கிறதே. கண்ணியமானவர்களே, இந்த நல்ல பண்புகள், இந்த நல்ல ஒழுக்கங்கள் அல்லாஹ்வினால் கிடைக்கப்பட்ட ரிஸ்காக இருக்கிறது.
என்ன ரிஸ்க் என்றத அவர் பட்டியலிட்டு கொண்டு செல்கிறார். அவர் சொல்கிறார், அல்லாஹ் தந்த நற்குணம் இருக்கிறது, இந்த நல்ல குணம் இது அல்லாஹ்வினால் கிடைக்கப்பட்ட ரிஸ்க். அடுத்தது சொல்கிறார், அவு ஜமாலா, அல்லது அல்லாஹ் ஒரு மனிதனை அழகாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் படைத்திருக்கின்றான். அழகாக படைக்கப்பட்ட இந்த தோற்றம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தோற்றம், அழகான தோற்றம் அந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறது. அக்குலுன் சலீம், சீரான புத்தியை அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். சிந்தித்து ஆராயக்கூடிய புத்தியை கொடுத்திருக்கிறான். இந்த சிந்தித்து ஆராயக்கூடிய புத்தி அந்த மனிதனுக்கு கிடைக்கப்பெற்ற ஒரு ரிஸ்காக அவர் அறிமுகப்படுத்துகிறார். ஒரு கணவனுக்கு சாலிஹான மனைவி கிடைத்திருக்கிறார், ஒரு மனைவிக்கு சாலிஹான கணவன் கிடைத்திருக்கிறார். இந்த சாலிஹான கணவரும் இந்த சாலிஹான மனைவியும் அந்த அவர்களுக்கு கிடைத்த ரிஸ்க் என்பதை அவர் தெரிவுபடுத்துகிறார். குர்பாத்துன் குரமா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அழகான நேசிக்கக்கூடிய பெற்றோர்களை கொடுத்திருக்கிறான். இந்த நேசிக்கக்கூடிய, தனக்கு உதவக்கூடிய இந்த பெற்றோர்கள் அந்த மனிதனுக்கு கிடைத்த ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு பிரச்சனை என்று வரக்கூடிய நேரத்தில் தனக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல நண்பர்கள் இருக்கின்றார்களா? இந்த நல்ல நண்பர்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வினால் கிடைத்த ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொள்கிறோம், ஒரு பிரச்சனைகள் வருது, எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை, அதே போன்ற அண்டை வீட்டார்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால் இந்த உறவினர்கள் எங்களுக்கு கிடைத்த ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீண்ட நாட்கள் உலகத்திலே எனக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். 30 வருடம், 40 வருடம், 50 வருடம், 60 வருடம் கண்ணியமானவர்களே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்ததும் இது அல்லாஹ்வினால் மனிதனுக்கு கிடைத்த ஒரு ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறது. கல்புன் சாஃபி, தூய்மையான உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். யார பத்தியும் கெட்ட எண்ணம் இல்ல, யார பத்தியும் குரோதங்கள் இல்ல. என்ன நடந்தாலும் மன்னிச்சு கொண்டு, விட்டு கொடுத்து கொண்டு கண்ணியமானவர்களே மறந்து கொண்டு போகக்கூடிய இந்த உள்ளம் இருக்கின்றது என்றால், இந்த உள்ளம் இருக்கிறதே, இந்த உள்ளம் அல்லாஹ்வினால் கிடைத்த ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறது. யாரிடத்திலும் கையேந்தாமல், யாரிடத்திலும் கேட்காமல் வாழ்வதற்குண்டான வாழ்வாதாரத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். யாருடைய வீட்டு படிவாசல்லையும் ஏறாமல் கண்ணியமாக வாழக்கூடிய ஒரு சூழலை, ஒரு தொழிலை, ஒரு வசதியை அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் இந்த வசதி இருக்கிறதே, இந்த வசதி வாய்ப்புகள் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ரிஸ்காக இருந்து கொண்டிருக்கிறது. அணிவதற்கு ஆடை இருக்கிறது, செல்வதற்கு ஒரு அழகான வாகனம், வசிப்பதற்கு ஒரு வீடு, தேவையான நேரத்தில் மழை பெய்கிறது, தேவையான நேரத்தில் வெயில் அடைக்கிறது, செய்வதற்கு அழகான தொழில். கண்ணியமானவர்களே, இப்படி உடம்பு ஆரோக்கியம் என்று ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எதனெல்லாத்தையும் தந்து நான் ஒவ்வொரு நாளும் காலையில இருந்து இரவு வரைக்கும் எதனை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனோ அத்தனையையும் உள்ளடக்கக்கூடிய வார்த்தை தான் ரிஸ்க் என்ற வார்த்தை. இந்த அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவன் தான் அந்த ரஸாக்காக இருந்து கொண்டிருக்கிறான். எனவே எனக்கு தேவைப்படக்கூடிய அத்தனை தேவைகளையும் உள்ளடக்கிக் கொள்ளக்கூடிய வார்த்தை தான் ரிஸ்க். அந்த அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடியவன் தான் அந்த ரஸாக். என்றாலும் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் எந்த குர்ஆன்ல மனிதனுடைய அத்தனை படைப்பினங்களுடைய தேவைகளை நாம் தான் பூர்த்தி செய்து தருகிறோம் என்று சொன்ன அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ரிஸ்கை தேடக்கூடிய விஷயத்தில், ரிஸ்கை அடையக்கூடிய விஷயத்தில், எழுதப்பட்ட ரிஸ்கை அடையக்கூடிய விஷயத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் அங்க ஒரு விஷயத்தை தொடர்பு படுத்திருக்கிறான். அதை நாங்கள் அரபு வார்த்தையிலே கஸ்ப் என்ற வார்த்தை அல்லது அல் இக்திசாப் என்ற வார்த்தை அல்லது முபாஷரத்துல் அஸ்பாப் என்ற வார்த்தையின் நூடாக நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அதுதான் அடியார்களுடைய முறையான முயற்சியை அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஒரு மனிதன் பிறந்த நேரமே அவனுடைய எல்லா சகல விடயங்களும் எழுதப்படுகிறது. ஆனாலும் ஆண்களுடைய முறையான முயற்சி, ஆண்களுடைய முயற்சி அல்ல, ஆண்களுடைய முறையான முயற்சியோடு ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ரிஸ்கை அடைவதை தொடர்பு படுத்திருக்கிறான் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அடியார்களே, நாங்கள் பகலுடைய நேரத்தை உங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடக்கூடியதாக நாங்கள் ஆக்கிறோம்.
சூரா ஜுமாவிலே சொல்கிறான், ஃபைதா குபியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்லி வப்தகு மின் ஃபضலில்லாஹ். தொழுகை நிலைநிறுத்தப்பட்டு விட்டதா, நீங்கள் பறந்து விரிந்து சென்று அல்லாஹ்வுடைய ஃபضலை தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்துல அவன் எப்படியாப்பட்டவன் என்றால், அடியார்களே உங்களுடைய ரப் எப்படியாப்பட்டவன் என்றால், இந்த பூமியை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறான், தாழ்ந்ததாக தந்திருக்கிறான், உங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய முறையிலே எளிதாக்கி தந்திருக்கிறான். நீங்கள் பறந்து விரிந்து சென்று ரப்புடைய ரிஸ்கை அனுபவிங்கள் என்பதாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் குர்ஆனிலே ஏராளமான ஆயத்தில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ரிஸ்கை எழுதிவிட்டான். அதனை அடையக்கூடிய முயற்சியை அடியார்களுடைய ஆண்களுடைய முறையான முயற்சியோடு கண்ணியமானவர்களே தொடர்பு படுத்தி இருக்கிறான் என்பதாக குர்ஆனிலே தெளிவுபடுத்தும். ரிஸ்கை தேடக்கூடிய முயற்சி இது ஆண்களுடைய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே குர்ஆன்ல சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ரிஸ்கை தேடக்கூடிய முயற்சியில் ஆண்களோடு தொடர்பு படுத்தி பேசும். கண்ணியமானவர்களே, யதார்த்தத்தை விளங்கணும். முஸ்லிம்களாகிய முஃமின்களாகிய நாங்கள் அந்நியவர்கள் ரிஸ்கை தேடுவதை போன்று எங்களுக்கு தேட முடியாது. அந்நியவர்கள் சாப்பிடுவதை போன்று, அந்நியவர்கள் ஆடை அணிவதை போன்று, அந்நியவர்கள் அதாவது குடிக்கக்கூடியதை போன்று, அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை போன்று எங்களுக்கு ரிஸ்கை தேட முடியாது. அந்நியவர்கள் வாங்குவதெல்லாம் வாங்க முடியாது, அந்நியவர்கள் விற்பதெல்லாம் விற்கவும் முடியாது, அந்நியவர்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்தில் எல்லாம் கண்ணியமானவர்களை எங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியாது. முஸ்லிம்கள் முஃமின்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் இந்த ரிஸ்க தேடக்கூடிய விஷயத்துல எல்லாம் வரையறை சொல்லப்பட்டிருக்கிறது. இதனைத்தான் இப்படித்தான் இந்த முறையில் தான் என்று கண்ணியமானவர்களே அதற்கு வரையறைகள் இடப்பட்டிருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸ் தெளிவாக பேசிக்கொண்டேன். ஏண்ட பணம் நான் சம்பாதிச்சது நினைச்ச இடத்துல செலவழிக்கவும் மேலாது, நினைச்ச மாதிரி சம்பாதிக்கவும் மேலாது, நினைச்ச இடத்துக்கு போடவும் மேலாது. எல்லாம் வரையறை. ரப்பு ரிஸ்க் எழுதிட்டால் அதற்கு செய்யக்கூடிய முயற்சியில் கண்ணியமானவர்களே வரையறை இருக்கிறது. அந்த வரையறை சரியாக செய்தால் சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கும். கண்ணியமானவர்களே, மாற்றமாக நடந்தால் நாமே எங்களுக்கு தேவையான இடத்தை தயாரித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொரு காலையிலையும் சுபகுக்கு பின்னால 3 விஷயங்களை நபி அவர்கள் துஆ கேட்பாங்க. 3 முக்கியமான விஷயங்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 விஷயங்களை துஆ கேட்பாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் முத்தகப்பலா வ ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா. 3 முக்கியமான விஷயங்கள் ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு பின்னால நபி அவர்கள் கேட்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது கேட்பாங்க, யா அல்லாஹ் பிரயோசனமான இல்ம தந்து, ஃபஜ்ரிலே கேட்கக்கூடிய பிரயோசனமான அறிவை தந்து, பிரயோசனமான இல்ம தந்து. இரண்டாவது நபி அவர்கள் சொல்லுவார்கள், வஅமலன் முத்தகப்பலா. இன்றைய நாள் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கிறோனோ யா அல்லாஹ் எல்லா முயற்சியையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட முயற்சியாக செய்யக்கூடிய அமல்களை கபூல் செய்யறதுக்கு உண்டான துஆவை ஃபஜ்ரிலே ஆரம்பிக்கிறார். மூணாவது நபி அவர்கள் சொல்றார்கள், வரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா. யா அல்லாஹ் ஹலாலான ரிஸ்க், ஹலாலான உணவை தந்து. இன்னைக்கு நான் எதெல்லாத்தையும் அனுபவிக்க போறேன் அதை எல்லாத்தையும் ஹலாலாக தய்யிபாக தந்திரு, மனமானதாக, கலப்படம் இல்லாததாக, ஹராம் இல்லாததாக, மூடல் இல்லாததாக, ஹலாலானதாக தந்திரு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருக்கு பின்னால துஆ செய்யக்கூடியவர்களா. எனவே கண்ணியமானவர்களே, ரிஸ்க தேடக்கூடிய முயற்சி ஆண்களுடைய முயற்சி. இந்த முயற்சிக்கு மார்க்கம் அழகான வரையறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஆண்களே நீங்க ரிஸ்க தேடக்கூடிய முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறீங்க. இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. நிச்சயமாக அல்லாஹ் தூயவன், அல்லாஹ் மனமானவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். லா யக்பலு இல்லா தய்யிபா, மனமானதை, பரிசுத்தமானதை, ஹலாலானதை தவிர வேற எதையும் அல்லாஹ் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் தூயவன், தூயதைத்தான் ஏற்றுக்கொள்வார்.
அல்லாஹ் பரிசுத்தமானவன், பரிசுத்தமானதை தான் ஏற்றுக்கொள்வான் என்று சொல்லிட்டு நபி அவங்க சொல்றாங்க, எதுவாக இருந்தாலும் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹ் பரிசுத்தமான அமலை, பரிசுத்தமான சதகாவை, பரிசுத்தமான விஷயங்களை தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்று கண்ணியமானவர்களே ரிஸ்க் சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க. فإن الله أمر المؤمنين بما أمر به المرسلين. ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் ரிஸ்க தேடுற விஷயத்துல என்ன கட்டளை இருக்கிறானோ, அந்த நபிமார்களுக்கு என்ன புத்திமதி சொன்னானோ அதே புத்திமதியைத்தான் முஃமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சொல்லி ரிஸ்க தேடுற முயற்சியில நபிமார்களுக்கு சொல்லப்பட்ட ஏவல் முஸ்லிமான முஃமினான ஆண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நபிமார்களுக்கு என்ன ஏவல்? நபி அவங்க ஓதி காட்டுறாங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தை, யா அய்யுஹர் ருசுல் குலு மினத் தய்யிபாத்தி வஅமலு ஸாலிஹா. அல்லாஹ் நபிமார்களை பார்த்து சொல்றான், என்னுடைய நபிமார்களே, குலு மினத் தய்யிபாத், பரிசுத்தமானவைகளை சாப்பிடுங்க. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்கள் முஃமின்கள் என்று வரக்கூடிய நேரத்துல எந்த தொழிலுக்கும் எந்த இபாதத்துக்கும் தொடர்பு, எந்த ரிஸ்க தேடக்கூடிய முயற்சிக்கும் எந்த துஆவுக்கும் தொடர்பு அந்நியவர்களை போல ஏண்ட தீனுக்கும் ஏண்ட ரிஸ்க தேடக்கூடிய முயற்சிக்கும் மத்தியில தொடர்பு இருக்குது. என்ன தொடர்பு? ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ரசூல்மார்களே நல்லதை சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹா, நல்ல அமல்கள் செய். நல்லதை சாப்பிட்டாதான் நல்ல அமல்கள் வெளியா. நல்லதை பரிசுத்தமானதை சாப்பிட்டு, ஹலாலை சாப்பிட்டு, கலப்படம் இல்லாததை சாப்பிட்டு நீங்கள் நல்லமல்கள் செய்யுங்கள் என்று நபிமார்களுக்கு எந்த கட்டளைய அல்லாஹ் இட்டானோ அதே கட்டளை தான் முஃமின்களுக்கும். என்ன கட்டளை? யா அய்யுஹல்லதீன ஆமனூ குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும். ஏ முஃமினான ஆண்களே பெண்களே, நல்லத குலூ மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், உங்களுக்கு நாங்க தரக்கூடியதுல பரிசுத்தமானவைகளை சாப்பிடும். எனவே கண்ணியமானவர்களே, எங்கட சாப்பாடுக்கும் எங்கட குடிப்புக்கும் எங்கட வருமானத்தை ஈட்டக்கூடிய வழிக்கும் நாங்க ரிஸ்க தேடக்கூடிய முயற்சிக்கும் எங்கட எல்லா இபாதத்துக்கும் எங்கட தீனுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே தான் அந்நியவர்கள் செய்யக்கூடியதெல்லாம் எங்களால செய்ய முடியாது. அந்நியவர்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எல்லாம் எங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அந்நியர்கள் செய்யக்கூடிய எல்லாத்தையும் எங்களால செய்ய முடியாது. காரணம், ரிஸ்க தேடக்கூடிய முயற்சியில் அல்லாஹ் பாரதூரமான கட்டளைகளை கிடைக்கிறார். இட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு நிறைய கஷ்டங்கள் வருது, நிறைய சிரமங்கள் வருது. அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் பக்கம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு எல்லா போன்ற கூத்து எல்லாத்தையும் போட்டுட்டு கண்ணியமானவர்களே ஒரு கட்டம் வருது, உதவி கேட்க வேண்டிய கட்டம். அந்த கட்டத்தில் அல்லாஹ்வின் பக்கம் மீள்கிறோம். இப்படியான ஒரு மனிதனுடைய சம்பவத்தை நபி அவங்க சொல்லிட்டாங்க. ஒரு மனிதன் நீண்ட பிரயாணத்தில் இருக்கிறார். நீண்ட பிரயாணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஷ்ஆஸ அக்பர பரக்க தலையோட அழகு படிந்த ஆடைகளை உடுத்துக்கொண்டு நீண்ட பிரயாணம் செய்கிறார். போன கட்டுச்சாதனங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப அவருக்கு தேவை வருது, உதவிக்கு யாரும் இல்ல, உணவும் இல்ல, தண்ணியும் இல்ல, தேவை அதிகமாக இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மனிதன் யமுத்து யதைஹி இலச்சமா, தன்னுடைய கைகளை உயர்த்துகிறார் அல்லாஹ்வின் பக்கம் துஆவுக்காக வேண்டி. நபி அவர்கள் சொல்லுகிறார், ஒரு மனிதன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கக்கூடிய நிலைமையில அந்த மனிதனுக்கு அல்லாஹ் உதவி செய்துதான் ஆக வேண்டும். என்றாலும் வமதாமுஹு ஹராமுன் வமஷ்ரபுஹு ஹராமுன் வமல்பசுஹு ஹராமுன் வகுதிய பில் ஹராமி ஃபஅன்னா யுஸ்தஜாபு லஹு. நபி அவங்க கேட்கிறாங்க, அவன் உடுத்திருக்கக்கூடிய ஆடை ஹராமான முறையில் சம்பாதித்ததின் மூலமாக வந்தது. ஹராமான ஆடையை உடுத்திருக்கிறார். அதே போல அவன் இந்த உணவுகள் ஹராமான வருமானத்தின் மூலமாக வந்தது. அவன் குடித்த பானங்கள் ஹராமான வருமானத்தின் மூலமாக வந்தது. அவனுடைய முழு உடம்பும் ஹராத்தை கொண்டு வளர்க்கப்பட்டது. நபி அவர்கள் கேட்கிறாங்க, இவன் இந்த கஷ்டமான நேரத்துல அல்லாஹ்விடத்துல கையேந்துகிறான், அவனுக்கு எப்படி பதில் அளிக்கப்படலாம்? ஏனென்றா கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்க, முஃமின்களாகிய நாங்க நினைத்ததை செய்ய முடியாது. ரிஸ்கை தேடக்கூடிய முயற்சி எங்களோட முழு தீனோடையும் தொடரும்.
எங்களோட இபாத தொழுகையோட தொடர்பு, எங்களோட ஜிக்ரோட தொடர்பு, கல்புடைய அமைதியோட தொடர்பு, எங்களோட குர்ஆன் திலாவத்தோட தொடர்பு, கண்ணியமானவர்கள் எங்களோட துஆவோட நாங்க ரிஸ்க தேடக்கூடிய முயற்சி தொடர்பாக இருக்கிறது. இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரிஸ்க் சம்பந்தப்பட்ட ஒரு யதார்த்தத்தை சொல்லக்கூடிய நேரத்துல சொன்னாங்க, லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கா. நானும் நீங்களும் தாயினுடைய வயிற்றில உருவாக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே எங்களோட ரிஸ்க் எழுதப்பட்டது. லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. இந்த ரிஸ்க நான் பூர்த்தியாக அனுபவிக்காமல் நான் மௌத்தாக மாட்டேன். இதுதான் இருக்கிறதே. ஏண்டதை நான் அனுபவிக்காம மௌத்தாக மாட்டேன். இன்னொருத்தருடைய பலவந்தமாக என்கிட்ட வெற்றி கொள்ளவே இல்லை. இன்னொருத்தருடைய பலவந்தமாக என்னிடத்துல வெற்றி கொள்ள மேலாது. அப்படி வெற்றி கொண்டாலும் அனுபவிக்காமல் மௌத்தாகி விடுவேன். காரணம், எனக்கு எழுதப்படாததை என்னால் அனுபவிக்க முடியாது. லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்கஹா. எந்த ஒரு ஆத்மாவும் அதற்கு எழுதப்பட்ட ரிஸ்கை அனுபவிக்காமல் மௌத்தாக மாட்டாது. இன்னொரு ஹதீஸ்ல நபி அவங்க சொல்றாங்க, இன்ன ரிஸ்க லயத்லுபுல் அபத அக்ஸர மிம்மா யத்லுபுஹு அஜல். ஒரு மனிதனுடைய மௌத்து அவனை எப்படி துயர்ந்து கொண்டே வருகிறதோ, ஏண்ட மௌத்து என்ன எப்படி என்ற பின்னுக்கால தேடிக்கொண்டே வருகிறதோ, இதனை விட அதிகமாக ஒரு மனிதனுடைய எழுதப்பட்ட ரிஸ்க் அவனை தேடி வருகிறது. ஆனால் இன்னர் ரஜுல் லயுஹரமு ரிஸ்க பிஸ்ஸன்பி யுஸீபு. ஒரு ஆண் அவன் செய்யக்கூடிய தவறினால், அவனால நடக்கக்கூடிய குற்றத்தினால், அவனால மார்க்க விஷயங்கள் பாலாக்கப்படக்கூடியதினால் என்ன நடக்கிறது? அவனுக்கு எழுதப்பட்ட ரிஸ்க்கு அவனையே திரைய போட்டுக் கொள்கிறான். தெளிவாக சொல்லிட்டான், எழுதப்பட்ட ரிஸ்க் தேடி வருகிறது. ஆனால் ஆண்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள், குற்றங்கள், தவறுகள், கண்ணியமானவர்களே, வீட்டில் இருக்கக்கூடிய பலகீனமான மனைவி, பலகீனமான பிள்ளைகள், பலகீனமான பெற்றோர்கள், நான் செய்யக்கூடிய தவறு இவர்களுடைய ரிஸ்க்கும் திரைய போட்டு. ஒரு வாப்பா செய்யக்கூடிய தவறு எழுதப்பட்ட ரிஸ்க்கு தடையாக அமைகிறது. தவறென்ற பாவமே செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. மார்க்கத்தில் சொல்லப்பட்ட தொழுகையை விற்றதும் தவறு. எனவே ரிஸ்க தேடக்கூடிய முயற்சி, ரிஸ்க் என்ன தேடி வந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியமானவர்களே, என்றாலும் நான் செய்யக்கூடிய தவறு அதற்கு திரையாக அமைகிறது. சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, ரிஸ்க தேடக்கூடிய முயற்சியில் ஆண்களே பத்தப்படுவாங்க. அல்லாஹ் கண்ணியமானவர்களே, இந்த ரிஸ்க தேடக்கூடிய முயற்சி இருக்குது தானே, அன்றாட இபாதத்துகளை முறையாக செஞ்சு கொண்டு பஜார்ல இருந்து கொண்டு சொர்க்கவாதியாக மாறும். அன்றாட இபாதத்துகளை சரியாக செஞ்சு கொண்டு பஜார்ல இருந்து நாளைக்கு நபிமார்களோட, சித்திகீன்களோட, சுஹதாக்களோட எழுப்பாட்டப்படலாம் என்பதாக அன்பு நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, கஷ்டம் தான், ஆனா அந்த சிரமத்துக்கு தான் அவ்வளவு கூடும். பொய் சொல்லாமல் இருக்கிறது கஷ்டம் தான். பொய் சொல்லாமல் ரிஸ்க தேடுவோமா? அநியாயம் செய்யாமல் ரிஸ்க தேடுவோமா? யாருக்கும் கொல்ல போடாமல் ரிஸ்க தேடுவோமா? யாரையும் ஏமாற்றாமல், உள்ளடி அடிக்காமல் இப்படி ரிஸ்க தேடுவோமா? கண்ணியமானவர்களே, அன்றாட இபாதத்துகளை செஞ்சு கொண்டு நாளைக்கு நபிமார்களோடு பாட்டப்படலாம். சுபஹான். எனவே கண்ணியமானவர்களே, நபி அவங்க சொல்றாங்க, ஃபத்தகுல்லா. ரிஸ்க தேடுற முயற்சியில அல்லாஹ்வை பயந்துவோம். ரிஸ்க தேடுற முயற்சியில ஒரு சரியான ஒரு முறையை ஏற்படுத்திக் கொள்ளும். குறுகிய நேரம் முறையான முயற்சியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களை, இன்றைக்கு என்ன நடந்திருக்குது? அடுத்தவர்களோட வாழ வேண்டும், கஷ்டம் இல்லாமல் சம்பாதிக்க வேண்டும், மேலுக்கு நோகாமல் ரிஸ்க தேட வேண்டும், ஆடம்பரம், இப்படி எதையோ தேடிதான் கண்ணியமானவர்களே மாற்றமான வழிகளுக்கு போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலா யஹ்மிலன்ன அஹதுக்கும் இஸ்திப்தாஅ ரிஸ்க் தாமதமாகுதா, உங்கள ஒருவர் அதனை அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டாம்.
எழுதப்பட்டது, வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது கண்ணியமானவர்களே. ஆனால் வராமல் தடை பெறுகிறதா? இந்த சுமையை, இந்த பொறுப்பை அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்ட வேண்டாம். ஏனென்றால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறத அவனுக்கு வழிபட்டு தான் எடுக்க முடியுமே ஒழிய ஒரு நாளும் அவனுக்கு மாறு செஞ்சு எடுக்க முடியாது. அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய ரிஸ்க அவனுக்கு வழிபட்டு தான் எடுக்க முடியுமே ஒழிய ஒரு நாளும் அவனுக்கு மாறு செய்து அந்த ரிஸ்கை அடைந்து கொள்ள முடியாது என்ற அழகான புத்திமதியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரிஸ்க கேட்ட விஷயத்துல சொல்லி தந்திருக்கிறார். எனவே கஷ்டமா, சிரமமா, நிலைமைகள் மோசமாகுதா, நிலைமைகளை மாற்றக்கூடியவன் அல்லாஹ். மாற்றமானதுல கைய வச்சல்ல, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிதான் அதை மாற்றும். சிரமங்கள் கூடிக்கொண்டு போகுதா, ரிஸ்க தேடக்கூடிய விஷயத்துல சிரமங்கள் கூடிக்கொண்டு போகுதா, என்ன கூடணும்? ஏண்ட வழிபாடுகள் கூடும், ஏண்ட இசாசுகள் கூடும், ஏண்ட வழிபாடுகள் கூடுமா, நிலைமைகளை அல்லாஹ் மாற்றி தருவான். எனவே கண்ணியமானவர்களே, பாரமான ஒரு முயற்சியில தான் நானும் நீங்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ரிஸ்க தேடக்கூடிய விஷயம் முறையாக செய்வோம் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு நபிமார்களோடு, சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு எழுப்பாட்டப்படுவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் ரிஸ்க தேடக்கூடிய முறையான முயற்சி. எனவே மார்க்கத்தில் எதை சொல்லப்பட்டிருக்குது, எதை செய்யக்கூடாது, எது தடுக்கப்பட்டிருக்கிறது என்றத கண்ணியமானவர்களை யாருக்கும் தெரியாமல் இல்ல. தவிர்ந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாக சத்தியமாக உலகத்திலேயும் நல்லவர்களாக ஆகி நாளைக்கு மௌத்துக்கு பின்னாலேயும் நல்ல அந்தஸ்துகளை பெறுவதற்கு இது காரணமாக அமையும் என்ற விஷயத்தை சொல்லிக் கொண்டு அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் ஜல்ல ஷானஹு வ தஆலா எந்த முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கிறோமோ அந்த முயற்சியை இலகுவாக்கி லேசாக்கி தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கண்ணியமான உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி முயற்சிகள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் ஹராம் வருவதை விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் சமூக ஊழலான விஷயங்கள் வருவதை விட்டும் பாதுகாத்திரு. யா அல்லாஹ் ஹலாலான முறையில சம்பாதிச்சு, யா அல்லாஹ் ஹலாலான அனுபவிச்சு, ஹலாலான முறையில வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய தௌஃபீக்